வணக்கம் மிதுனராசி நண்பர்களே. இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் உடம்புல உங்கள் உசுறு இல்லைங்க. ஆமாம், உடம்பு மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ள செயல்திறன் இல்லை. அப்படி ஆரம்பிக்குது. ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த மாதம். நீங்கள் மரண சமமான ஆபத்துகள், மரண சமமான கண்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கு அதிகாரம் 100% உண்டு. அதுவும் வண்டி வாகனத்தில் தான் வரும். ஆமாம், சும்மா மோட்டார் சைக்கிளில் தான் யமதர்மராஜனே வருவார். எப்போ பார்த்தாலும் அவர் எரும மாட்டிலே வருவார்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஹென்ரி ஃபோர்டு கார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தார் அவர். இப்போ அவர் எப்படி எரும மாட்டு மேலே எந்த காலத்தில் உலகம் ஃபுல்லாக எரும மாடு மேலே போய் அவர் எந்த காலத்தில் போய் எல்லாருடைய பாசக்கயிறு போட்டு எடுக்கிறது. இப்போல்லாம் ஒரு மோட்டர் சைக்கிள், அதுவும் அவருடைய மோட்டர் சைக்கிள் ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டர் போடுது. ஒரு மணிக்கு அப்படின்னா என்ன, 1 ஹவர் கிடையாது, ஒரு செகண்ட், ஒரு மணி துளி. ஒரு செகண்டுக்கு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மோட்டர் பைக் வச்சுருக்காரு அவர். அதில் வரார், பார்த்துருக்கணும் நீங்கள். அதனால் வண்டி வாகன விபத்தில் மரண கண்டம் இந்த மாதம் உண்டு. முதல்ல நல்லதை விடுங்க, கெட்டதை தவிர்த்தாலே வாழ்க்கையில் நல்லது தான். இப்போ நான் சொல்கிற இந்த கெட்டது இருக்குல்ல, இதை நான் சொல்லதை கேட்டுக்கிட்டு நீங்கள் உஷாராக இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய விபத்தை தவிர்க்கிறீங்க. அந்த விபத்தில் உங்களுக்கு உடல்நல சேதாரம் கம்மி. ஒரு விரல் போனால் வருமா? வராது. ஒரு கை போனால் வருமா? வராது. அதை விடவா உங்களுக்கு இந்த மாதம் 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் லாபம் வர்றதை விடவா? அது முக்கியம் கிடையாது. அதனால் இதில் விழிப்புணர்வாக இருங்க. ஹெல்த்து கான்ஷியஸாக வச்சுக்கிங்க. சில பேருக்கு இருதயம் வலிக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு போய் ஹார்ட் செக்கப் பண்ணிக்கணும். பிறகு லட்சியம், அதான் சொல்லிட்டேனே, இந்த மாதம் லட்சியம் ஆரம்பிக்கும் போது பலவீனமாக இருக்குது. எத்தனாம் தேதி வரலும் பலவீனமாக இருக்குது. 17 ஆகஸ்ட்டு மாதம் ஆரம்பிக்குது. 30 ஆகஸ்ட் வரலும் உங்கள் உடம்புல நல்ல உயிர் இருந்தது. 30 ஆகஸ்ட் வரலும் உயிர் இருந்தது. 30 ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் உயிர் போன மாதிரி இருக்குது. அதுக்காக நீங்கள் மரணம் வந்துடுன்னு சொல்ல வரல, செயல்திறன் இல்லைன்னு சொல்ல வர. அதுதான் உயிர்ன்ற பொருளை நான் சொல்கிறேன். செயல்திறன் இல்லைனாலே செத்துப்போன சவம் இருக்குது, அதுக்கு செயல்திறன் இருக்கா? அதனால தான் அதை நம்ம சவம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக தூய தமிழில் சிவம் தான் சவம்னுவாங்க. சிவனுக்கு செயல் கிடையாது. அவருக்குள்ள சக்தி என்ற பெண் தன்மை வந்தால் தான் செயல். அந்த மாதிரி உங்களுக்கு இப்போது சக்தி இருக்குது உங்களுக்கு, ஆனால் செயல்படுறதுக்குள்ள சிவம் இல்லை. அது சவமாய் போய் கிடக்குது. அந்த சிவம் வந்தால் தான் சக்தி என்ற உடம்புக்கே வலிமை. அப்படி பொழுது பாருங்கள் வானமண்டலிருந்து வார்த்தைகள். பிறகு குடும்பம் எப்படி நடத்துவீங்க? சேமிப்பிலிருந்து தான் நடத்த முடியும். ஏற்கனவே சேமித்து வச்ச நகை, வைர நகை, நவரத்ன நகை, அதை அடமானம் போட்டு தான் இந்த மாதம் நீங்கள் வாழ முடியும். அவ்வளோதான். வேறு விதமான வருமான பெருக்கம் கிடையாது. சேமிப்பிலிருந்து எடுத்து தான் இந்த மாத தேவைகள் ஓடும். சகோதரர்கள் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பாங்க. சகோதரர்கள் போல் நினைக்கிறவங்க, இளைய சகோதரர் தம்பி மாதிரி நினைக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பாங்க. தாய்க்கும் உங்களுக்கும் பெருத்த சண்டை, அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் பெருத்த சண்டை. வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படும். சொத்து கையை விட்டு போயிடுமான்னு பயம் இருக்கும். வீட்டு வாடகை கட்டலையே நம்மளை காலி பண்ணுன்னு சொல்லிடுவானா வீட்டுக்காரன் அப்படின்னு அந்த பயம் இருக்கும். பெண்களுக்கு நிறைய கருச்சிதைவுகள் ஏற்படும். பிறகு கடன் வழக்கு, நோய் தாக்கும். கடங்கார உங்களை மனசு நோகிற மாதிரி பேசிடுவான். இதுக்கு எனக்கு என் நெஞ்சை குத்தி கீழ்ச்சி இருக்கலாயா அப்படின்னு மனசு நினைக்கும். அந்த மாதிரி வார்த்தையை கேட்டாயா அப்படி இருக்கும். ஆயுள் கண்டங்களும் உண்டு. அதனால தான் மரண கண்டம் உண்டுன்னு சொன்னேன். எச்சரிக்கையாக இருக்கணும். மரண கண்டம் உண்டு. அடி தடி, ரோட்டில் உருள்றது, அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க. நான் சும்மா தான் சார் போனேன், அவன் என்னை மோதிட்டான் சார், சனியை மாதிரி அப்படின்வீங்க. அவன் சொன்னையோ நீ தாயா சனியா, யாரையா சனியான்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்காகவே சண்டை நடக்கும். தந்தையின் உடல்நலத்திலும் கவனம் தேவை. அவருக்கும் பொருள் செலவு உண்டு. உத்தியோகத்தில் சண்டை போடுறதே இந்த மாதம் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வேலைவாய்ப்பு. லாபம் அப்படின்னு சொன்னால் சண்டை போடுறவனுக்கு லாபம் வரும். நீங்கள் சண்டை போட தயாராக இருந்தீங்கன்னா லாபம் வரும். ஆனால் உடம்புல வேறு உயிர் இல்லை, எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் விரோதி உங்கள் உயிரை போக்கிட்ட அளவுக்கு உங்களை வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் லாபம் கிடையாது இந்த மாதம். சேமிப்பு உண்டா அப்படின்னாக்கா எப்படி? சேமிப்பு தான் கரைகிறதுல தானே மாதமே ஆரம்பிக்குது. அப்புறம் எப்படி சேமிப்பு இருக்கும்? இல்லை. ஆனால் அடிப்படை ஜாதகத்தில் யோக தசாபுக்தி போனால் தப்பிப்பீர்கள். இதுதான் இந்த மிதுன ராசிக்கான பலாபலன்கள். நன்றி.